கதை அடைச்சுடுங்களேன் திருங்க. இப்பதான் நல்லா இருக்கு. அப்புறம் சீவிடுவேன். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்டா இப்படி தலைவிரி கோலமா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. டெய்லியும் இல்லாம இன்னைக்கு என்ன இப்படி இருக்கனே பேய் மாதிரி அப்படின்னு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அப்படி உங்கள்கிட்ட வந்து நான் ப்ரூஃபோட காமிக்கணும் இல்லையா, அதுக்காண்டி தான் அப்படி விட்டுருக்கேன். இதுக்கு என்ன அப்படின்னா, ஆயிலி ஸ்கேல்புக்கு ஷாம்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது தலையில வந்து ஈரப்பதமா இருக்கும் இல்லையா, ஆயிலியா இருக்கும் இல்லையா அந்த ரூட்ல, அதுக்கு ப்ளஸ் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கும் இல்லையா முடி அடர்த்தி இல்லாம, எனக்கு வந்து பவுன்சியா நல்ல புசு புசுன்னு தெரியணும் அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஷாம்பு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து எதனால என்ன, எனக்கு வந்து சுருட்ட முடி தான். ஆனால் வந்து நான் என்னோட ஹேர் நீங்கள் ஃபுல்லாகவே மேக்கப் இல்லாமல் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரைட் பண்ணாமல் நார்மல் ஹேரையும் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேரையும் பார்த்துருப்பீங்க. நான் அடிக்கடி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன் ஹேரை. இன்னைக்கு வந்து அதாவது ஒரு ஷாம்பு தான் கொண்டு வந்திருக்கேன், வேற ஒன்றும் சுற்றி வளைச்சி பேச வேண்டாம். இந்த ஷாம்பு ரெட் ஆனியன் ஷாம்பு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஷாம்பு வந்து நம்ம வீட்டில் எல்லாரும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் செட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் குட்டியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து சொல்கிறது கஸ்டமருக்கு. எல்லாரும் யூஸ் பண்ணி ஃபைனலாக தான் நான் தான் ஃபைனலாக அதை யூஸ் பண்ணேன். இன்னொன்று என்னென்னா, நம்மக்கிட்ட வர்ற எல்லா ப்ராடக்ட்டையும் நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது கூட 5 ஷாம்பு வந்துச்சு, எல்லாத்தையும் நல்லா இல்லைன்னு ஒவ்வொரு ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன், வேண்டாம் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இது ஒன்று மட்டும் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். 5 ஷாம்பில் இது ஒன்று பாஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, ஆயிலி ஸ்கேல்பாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக இதை நம்பர் 1 இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி செக்ரேஷனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொன்று என்னன்னா, ஹேர் பாருங்க, நான் இன்னும் சீவலை, சீப்பே போடலை. நான் தலை குளிச்சுட்டு காய வச்சுட்டு அப்படியே இருக்கேன், இன்னும் சீப்பு போடலை. சீப்பு போடாமல் எனக்கு இவ்வளோ பவுன்சியாக தெரியுது. அப்போது சீப்பு இன்னும் சீவுனா இன்னும் இப்படி தெரியும் பவுன்சியாக. நல்லா இருக்கு. அதாவது இத்தனை நாள் நான் தலை குளிச்ச போது இப்படிதான் எனக்கு இருக்கும் சுட்டோம்னா, இந்த அளவுக்கு இருக்காது, இப்படி இருக்கும். இன்னைக்கு இவ்வளோ பவுன்சியா இருக்குது, எனக்கே ஷாக் ஆகிட்டு. உடனே இன்னைக்கு நம்ம அதை சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஆனால் நேற்றே வந்து நான் ஒரு சிஸ்டருக்கு இதை ரெஃபர் பண்ணிட்டேன். வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கு நீ யூஸ் பண்ணி சொல்லி இன்னைக்கு நான் தலை குளித்தேன். சூப்பராக இருக்குது. இதோட பெனிஃபிட் எல்லாமே சொல்லிக்கிறேன். எனக்கு முடி வந்து ஒல்லியாக இருக்குது, எனக்கு அடர்த்தியாக வேணும், அப்புறம் ஹேர் க்ரோத் வேணும், அப்புறம் டேண்ட்ரஃப் க்ளீன் ஆகணும், ஆயிலி செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஷாம்பு ட்ரை பண்ணலாம். நிறைய ஷாம்பு சொல்கிறேனே, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறேனே, அப்போ எதை நம்ம யூஸ் பண்ணுறது, எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லா ஷாம்புலையுமே ஒவ்வொரு பர்டிகுலர் ஏதாவது இருக்கும். அதனால உங்களுக்கு எது செட் ஆகும், அதாவது உங்களோட ஹேர் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியாது. அதனால நான் வந்து ப்ராடக்ட் என்ன ரிசல்ட் தரும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாம் நான் சொல்லுவேன். அதில் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ரொம்ப குழம்பாதீங்க. உங்களுக்கு எது சூட் ஆகும்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அந்த ஃபோனை கொடுங்க. இதோட டீட்டெயில், இந்த ஷாம்புவோட டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். நல்லா இருக்கு. இந்த ஷாம்பு வந்து இப்போ புது கவரு நான் வீட்டில் உழைச்சி வச்சிருக்கேன். அதை வேணா நைட் ஒரு ஷார்ட்டில் போடுறேன். வைலட் கலரில் இருக்குது ஷாம்பு. வைலட்டா என்ன கலர் இருக்குது, வெங்காய கலர், இந்த லைட் வைலட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலரு இந்த ஷாம்பு இருக்கும். தண்ணியில் கலந்து கூட நீங்கள் தேய்க்க. நல்லா இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. இந்த யூஸ் பண்ணோன்னே பாருங்க எப்படி இருக்குது. அதுக்காண்டி உங்கள்கிட்ட காமிக்கிறக்காண்டி தான் பேய் மாதிரி இருக்கேன். ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு வந்து நான் இந்த ஹேர் ஸ்டைலோடய இருந்துட்டு நாளைக்கு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், 2 நாள் கழிச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஷாம்புவோட டீட்டெயில் பார்த்துடலாமா? இந்த ஷாம்புவோட நேம், எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் என்னைய வந்து நம்பி ராஜி சொல்றதை நம்பி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது 1 2ல அதை பேர் சொல்லுங்க எல்லாத்துலேயுமே நான் பேரை சொல்லிடுறேன். இந்த பேர் வந்து ஹன்சிகா ஹெர்பல்ஸ் ரெட் ஆனியன் ஹேர் ஷாம்பு ஃபார் ஸ்ட்ரென்தன் ஹேர், ரெடியூஸ் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் கண்ட்ரோல். ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ரெட் ஆனியன் பார்த்தீங்களா, முழுக்க ஆனியன் தான். இன்னொன்று என்னன்னா, ஒரு சிஸ்டர் நேற்று வந்து ஒரு கொஞ்சம் நாட்களாகவே, எத்தனை நாள் இருக்கும், ப்ராடக்ட் டீட்டெயில் கேட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ வாங்கி ஆன்லைனில் வாங்குறாங்கல்ல, எத்தனை நாள் வாங்குறாங்க அப்படி ப்ராடக்ட்டே, நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு கேட்டு நான் ஃபோட்டோ அனுப்பி அதை ஆன்லைனில் வாங்குறாங்க. வாங்கி ஆல்ரெடி நம்மக்கிட்ட கேட்டு ஆன்லைனில் வாங்கி நிறைய பேர் அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் என்கிட்டயே பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொன்ன ஒரே வார்த்தை, எங்கிட்ட நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு. ஆனால் வேற எங்கேயாட்ட ஆன்லைனில் இந்த மாதிரி வாங்கிட்டு அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. பார்த்து வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து
ப்ராடக்ட் பேரு அப்புறம் போட்டோ வாங்கிட்டு நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க, அது உங்களோட விருப்பம், நீங்க எங்க வேணா வாங்குங்க. ஆனால் அங்க வாங்கிட்டு ஏதாவது முன்ன பின்னா நீங்க என்கிட்ட கேட்கவே கூடாது, சரிங்களா? நான் வந்து அதுக்கு பொறுப்பாக முடியாது. ஏன்னா எல்லா பொருளும் ஒரே பொருள் எல்லாமே ஒரிஜினல் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. எக்ஸ்பயர்ட் ஆனதா ஆகாது எதுவுமே எனக்கு தெரியாது. அது நீங்க பார்த்துதான் வாங்கணும், அது உங்களோட பொறுப்பு. நீங்க வாங்குற பொருளுக்கு நீங்க தான் பொறுப்பாக முடியும், நான் பொறுப்பாக முடியாது. அதை ஒண்ணு தெளிவுபடுத்திக்கிறேன். எல்லா வீடியோலுமே இதை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் நான் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வச்சிருக்கேன், அந்த மாதிரி அவங்க எனக்கு அனுப்புனது, இப்படி இருக்கு அப்படி இருக்கு சிஸ்டர் எனக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போனதெல்லாம் எனக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதான் சொல்லிக்கிறேன், பார்த்து வாங்குங்க. நீங்க உங்களோட ஹேருக்கு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றீங்க, பார்த்து வாங்குங்க. இதோட எம்எல் வந்து 200 ml. ரேட்டு வந்து 299 ரூபாய். ரெட் ஆனியன் ஹேர் ஷாம்பூ நம்ம வந்து எப்போதும் போல நீங்க ஷாம்பூ எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். 2-3 days ஒன்ஸ் வந்து முதல் நாள் நைட்டு ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு மறுநாள் இந்த ஷாம்பூ வச்சு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், நல்லா மசாஜ் பண்ணி. இதோட டீட்டெயில் பார்த்துடலாம். இந்த ஹன்ஷிகா ஹெர்பல் ரெட் ஆனியன் ஹேர் ஷாம்புவை காட்டுகிறது. தயாரிப்பு பற்றிய தகவல் ஹன்ஷிகா ஹேர் ஆயில் சொல்லிட்டேன். முக்கிய மூலப்பொருட்கள் இயற்கை சிவப்பு வெங்காய சாற்றால் செறிவூட்டப்பட்டது ரெட் ஆனியன். முடி வேர்களை வலுப்படுத்துகிறது, முடி உதிர்தலை குறைக்கிறது, ஆரோக்கியமான உச்சந்தலையில் சுழற்சியை ஊக்குவிக்கிறது மற்றும் பொடுகு கட்டுப்பாட்டிற்கு உதவுகிறது. டேண்ட்ரஃப் கிளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து இந்த ஷாம்புவை ஸ்கேல்ப்ல போட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க, பிளட் சர்க்குலேஷன் சீராக்கி நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த அரிப்பு டேண்ட்ரஃப் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து முடி உதிர்தலை கண்ட்ரோல், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனாக பண்ணி கொடுக்கும். பாருங்க இப்படி தொட்டும் போது வளவலன்னு வர மாதிரி பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து மந்தமான மற்றும் சேதமடைந்த முடிக்கு ஏற்றது. அதாவது இந்த முடி வெடிச்சு வெடிச்சு இருக்கும் பார்த்தீங்களா, முடி வெடிச்சு வெடிச்சு ரொம்ப ட்ரை அண்ட் டேமேஜாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹேருக்கு இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இது வந்து 200 ml. அவ்வளோ. உங்களுக்கு இந்த ஷாம்பு வேணும்னா நம்ம என்கிட்ட வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ரெடி டு ஸ்டாக். நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ஃபேமிலியாக, அதனால யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீட்டில் வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இருக்கும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு யார் யாருக்கு எது எல்லாமே சூட் ஆகுதா அப்படின்னு A to Z பார்த்துட்டு தான் நான் சொல்வேன். டைரெக்டாக ஒரு பொருளை வந்து, ஏன்னா நல்லா இருக்கிற பொருளை மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஏன்னா இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் இல்லை. ஸோ நான் வெளியிருந்து வர்றது தானே, கம்பெனிலேருந்து வர்றது. நல்லா இருக்கா நான் உங்களுக்கு சொல்லுவேன், நல்லா இல்லையா வேண்டாம் நாங்கள் ரிட்டர்ன் அனுப்பிடுவேன், வேண்டாம் இது நல்லா இல்லை டேரெக்டாக நான் சொல்லிடுவேன் கம்பெனியில், இது எங்களுக்கு செட் ஆகலை, ரிசல்ட் இல்லை, வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி தான். அது மாதிரி எல்லா ப்ராடக்ட்டையும் சொல்ல மாட்டேன், செலக்டிவான ரொம்ப செலக்டிவான ப்ராடக்ட் மட்டும்தான் நான் வந்து எடுப்பேன். நம்மளுக்கு நல்லா இருக்கா, ஓகேவா, ரிசல்ட் இருக்கா அப்படின்னு ரொம்ப நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ நான் எனக்கு யூஸ் பண்ணுறேன். அப்போது என்னோட ஸ்கின்னையும் ஹேரையும் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன், நான் எனக்கு ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறங்கும் போது யூஸ் பண்ணணுங்கும் போது அதை நான் பார்த்துட்டு தானே உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ நான் எந்த அளவுக்கு பார்த்துருப்பேன் ஒரு ப்ராடக்டை உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு முன்னாடி. அதனால தான் சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணி எங்கள் ஃபேமிலி எல்லாரும் யூஸ் பண்ணி அப்புறம் தான் அது உங்களுக்கு வருது. அப்போ எந்த அளவுக்கு அது பர்ஃபெக்டான ப்ராடக்ட் உங்ககிட்ட வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகே, இது நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். எது உங்களுக்கு நான் சொல்ற எல்லா பொருளும் வந்து அதுல எந்த பொருள் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் கேர் டவுட், ஹேர் கேர் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்ம கிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம், உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, see you. காமிச்சிக்கிறேன் அப்படியே. நான் வந்து சீவாம தான் உங்களுக்கு நான் தலையை காமிச்சிட்டு இருந்தேன். இதை சீவி காமிக்கிறேன், இன்னும் பவுன்சியா இருக்கும். இருங்க நான் சீவிட்டு வரேன். சீவதுக்கு முன்னாடி இருக்கிற பவுன்சியை விட சீவினதுக்கு அப்புறம் ரொம்ப பவுன்சியா இருக்கும்னு இப்ப நான் தலையை சீவிட்டேன். பாருங்க எவ்வளவு புசு புசுன்னு இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல? ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, see you. உங்களுக்கு பயமா இருக்குல்ல இப்படி என்னைய பாக்குறது?